என் பொண்ணு ஜான்சி ஃபோன் பண்றா. சொல்லு ஜான்சி. ஜான்சி மேடமா? அவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க? அம்மா, நீங்க ஆசிரமத்துல தானே இருக்கீங்க? ஆமாமா, ஆசிரமத்துல தான் இருக்கேன். ஏன் கேக்குற? நான் அங்கதாம்மா வந்துட்டு இருக்கேன். விவரத்தை நேர்ல வந்து சொல்றேன். சரிம்மா. கலை, என் பொண்ணு ஜான்சி இப்ப என்ன பார்க்க வராலாம். ஐயோ, ஜான்சி மேடம் வேற வராங்களா? மங்கா, அன்னைக்கு என் பொண்ணு ஜான்சிய உன்னால பார்க்க முடியல. இப்ப என் பொண்ணு இங்க வரால. நீ அவளை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அபி வந்ததும் அவகிட்ட அபி மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நீ குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா குழந்தைய எடுத்துட்டு போயிடு. சரிங்கம்மா. சுமதி அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? அவங்க என்ன பார்த்தா தேவையில்லாத குழப்பம் வருமே. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. என்ன சஞ்சீவ் ரோட்ல நடந்து வரான்? அண்ணா சொல்லுமா. அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காருல்ல, அவர் முன்னாடி வண்டியை நிப்பாட்டுங்க. அங்க நிப்பாட்டுங்க. சரிம்மா. அபி. சஞ்சீவ், என்ன என்ன சஞ்சீவ், எங்க நடந்து போயிட்டு இருக்க? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடனை கட்ட வச்சிருக்கிற பணத்தை வச்சு நம்ம பாப்பாவை மீட்டெடுக்க போயிட்டு இருக்கேன் அபி. அபி, இத உங்ககிட்ட சொன்னா உன்னால தாங்க முடியாது அபி. என்ன மன்னிச்சிரு அபி. நீ என்னையும் விட முடியாம பாப்பாவையும் விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவ. அந்த கஷ்டம் உனக்கு வேணானதான் நான் உங்ககிட்ட சொல்லாமலே நம்ம கடனை கட்ட வச்சிருக்கிற பணத்தை கொடுத்து பாப்பாவை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போலான் இருக்கேன். எனக்கு ஜெயிலுக்கு போறதுல எந்த வருத்தமும் இல்ல அபி. என்ன ஜெயிலுக்கு போக விடாம தடுத்துருவேன்னு நீ ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல தோத்துருவியன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப பாப்பாவை விட்டா அப்புறம் மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் அபி நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இத்தனை நாளா பாப்பா இல்லாம இருந்ததே நீ மனசுக்குள்ள பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அபி. இனிமே நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல அபி. நான் உன்கிட்ட எங்க போறேன்னு கேட்டேன், அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. அது வந்து பேங்க்கு போயிட்டு. பேங்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? ஆமா. சரி, ஆட்டோல ஏறு. நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கம்பெனிக்கு போய்க்கிறேன். இல்ல வேணாம் அபி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ கம்பெனிக்கு கிளம்பு, நான் அப்படியே நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சஞ்சீவ், நீ ஆட்டோல ஏறு. நான் உன்னை வீட்டுல விட்டுட்டே போறேன். இல்ல அபி, நான் சொல்றத கொஞ்சம். அட வா சஞ்சீவ், வா. ஜான்சி மேடம் எப்ப வருவாங்கன்னே தெரியலையே. சரி மங்கா, நான் அபிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ அபிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. என்ன சுமதி அம்மா, அபி போன் எடுக்கலையா? இல்ல கலை, அபியோட போனு நாட் ரீச்சபிள்னு வருது. அபிக்காக வெயிட் பண்ணா கண்டிப்பா நான் ஜான்சி மேடம்கிட்ட மாட்டிப்பேன். ஜான்சி மேடம் வர்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயே ஆகணும். அவங்க டவர் இல்லாத இடத்துல இருப்பாங்க போல இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணா கண்டிப்பா லைன் கிடைக்கும். சுமதி அம்மா,
சொல்லு மங்கா. ஒண்ணும் இல்லம்மா, வெளியூர்ல ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பாப்பாவை தூக்கிக்கிட்டு வெளியூர் போய் அங்கேயே தங்கிடலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ். நான் இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். லேட்டா போனா பஸ்ஸை விட்டுடுவேம்மா. பஸ்ஸை விட்டுட்டா நாளைக்கு நான் வேலைக்கு போய் சேர முடியாது. நான் வேலைக்கு போகாட்டி வேற ஆளை கூப்பிட்டுருவாங்கம்மா. அதனாலதாம்மா. நான் அபிகிட்ட போன்ல பேசுறேம்மா. நான் வேலைக்கு சேர்ந்துட்டு இன்னொரு நாள் கூட பாப்பாவோட வந்து அபிய பாத்துட்டு போறேம்மா. நான் உடனே கிளம்பணுமா? கிளம்பட்டுமா? உன் அவசரம் எனக்கு புரியுது மங்கா. அபி கிட்ட பாப்பாவை காட்டிட்டு போக கூடாதுன்னு நீ நினைப்பியா என்ன? சரி மங்கா, நீ பாப்பாவை தூக்கிட்டு போ. அப்புறமா அபிக்கு போன் பண்ணி பக்குவமா விஷயத்த சொல்லிடு. ஆ, இந்த விஷயத்த நீ எப்படிதான் சொல்ல போறியோ, அபி அத எப்படிதான் தாங்க போறாளோ தெரியல. சரி மங்கா, குழந்தை போய் எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. வரமா? ஐயோ, சாமி போட்டோ கீழே விழுந்துருச்சு. கலை, படத்துக்கு ஒன்னும் ஆகலையேம்மா? ஒன்னும் ஆகலம்மா. குழந்தை போகும்போது அபசகுணமா சாமி போட்டோ கீழே விழுந்துருச்சு. மங்கா, ஒரு நிமிஷம் இருமா. என்னம்மா? என் உயிரை பாப்பா காப்பாத்திருக்கா. நாங்க எல்லாம் பாப்பாவ சாமியோட அருள் வடிவமா தான் பாத்துட்டு இருக்கோம். ஆமா மங்கா. நீ பாப்பாவை தூக்க போகும்போது சாமி போட்டோ கீழே விழுந்துச்சா? ஏதோ தப்பான சகுனமா தோணுதுமா. அதுக்காக நான் உன்னை பாப்பாவை எடுத்துட்டு போகாதன்னு சொல்லல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா பாப்பாவை எடுத்துட்டு போயேம்மா. ஆமா மங்கா, எங்களுக்காக ப்ளீஸ்.
சஞ்சீவ், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் கார்மெண்ட்ஸ்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கா வந்துடுறேன். அப்புறமா நாம வர்மா ஃபினான்ஸ்க்கு போய் வர்மாவை பார்த்து பணத்தை கட்டி கடனை அடிச்சிடலாம். நீ 5 கோடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா உன் குழந்தை உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். சரி அபி, நீ உன் வேலையை முடிச்சுட்டு மெதுவாவே வீட்டுக்கு வா. மெதுவா வரதா? என்ன சஞ்சீவ் சொல்ற? நாம சாயந்தரம் 5 மணிக்கு வர்மா ஃபினான்ஸ்க்கு போகணும்ல. நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்ன சஞ்சீவ், 10 கோடி கடனுக்கு நம்ம கிட்ட 5 கோடி தான் இருக்கு. இந்த பணத்தை வர்மா வாங்கிக்கிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்காட்டி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? வர்மா கண்டிப்பா ஒத்துப்பாரு. நமக்கு மீதி 5 கோடிய கட்டுறதுக்கு டைமும் கிடைக்கும். நான் வர வரைக்கும் நீ எதையும் நினைக்காம போய் ரெஸ்ட் எடு. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு தான் நாம கூட இருக்க போற கடைசி நாள் அபி. நாளைக்கு உன்னையும் நம்ம பாப்பாவையும் விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சஞ்சீவ், ஹே, என்னாச்சு? என்ன சஞ்சீவ், என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்குற? தொண்டை கட்டி இருக்கு, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏன் கண் கலங்குறன்னு எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், வர்மாவை பத்தி நீ எதுவும் யோசிக்காத. உனக்கு துணையா நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னா அது என்ன தாண்டி தான் உன்கிட்ட வரணும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நமக்கு எதுவும் தப்பா நடக்காது சஞ்சீவ், நீ கவலைப்படாத. என்ன, நம்ம பாப்பாவை நான் இழந்துட்டு ஏற்கனவே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உன்னை நான் இழக்க மாட்டேன் சஞ்சீவ். அபி, நீ கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம பாப்பா நம்ம வீட்டுல இருக்கோம். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பாப்பா தான் உனக்கு ஆறுதல். அது உன்னை பத்திரமா பாத்துக்கோ அபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ், அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வருது. அழாத அபி, எனக்கு ஒண்ணும் இல்ல. அழாத. சரி அபி, நீ கார்மெண்ட்ஸ் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. கடவுளே, என் சஞ்சீவை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசே இல்ல. ஆனா எனக்கு பாப்பாவையும் போய் பார்க்கணும் போல தோணுது. நான் சீக்கிரம் போய் பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சஞ்சீவ். டிரைவர், வண்டி எடுங்க. அபி, நான் ஒரு முட்டாள் அபி. நீ நம்ம பாப்பாவை பெத்தெடுத்ததும் நம்ம பாப்பா இறந்து பிறந்துருச்சுன்னு நினைச்ச முட்டாள் அபி. நான் முட்டாளு. உங்க குழந்தை அம்மாவை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுருச்சு. ஏன் முட்டாள் தனத்தினாலதான் பாப்பா உயிர் பழைக்க போகுதுன்னு கூட தெரியாம பாப்பாவை கொண்டு போய் வெட்டியாங்கிட்ட கொடுத்துட்டு அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு.
மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நம்ம பாப்பாவை பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நம்ம பாப்பா நம்ம கூடவே இருந்திருக்கோம் அபி. நம்ம பாப்பா இறந்த சோகத்துல சரியா வேலை செய்ய முடியாம நம்ம சொத்தை எல்லாம் இழந்து எல்லாத்தையும் இழந்து பெரிய கடன்காரனாகி அரண்மனை மாதிரி இருந்த வீட்டுல மகாராணியா இருந்த ஒண்ணு ராமன் சீதையை கூட்டிட்டு வனவாசம் போன மாதிரி உன்னை இந்த ஒண்டி குடிசை கூட்டிட்டு வந்து கஷ்டப்பட்டு வாழ்ற நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன் அபி. ஊருக்கே வேலை கொடுத்துட்டு இருந்த ஒண்ணு வேலை தேடி தெரு தெருவா அலைய வச்சு நான் பண்ண தப்பால கடன் அடைக்க நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அபி, ரொம்ப கஷ்டப்பட்ட. நான் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கால செருப்பு கூட போடாம ராத்திரி பகலா சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நம்ம பாப்பா இருந்த சோகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நரக வேதனை அனுபவிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அபி. நம்ம பாப்பா பிரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அபி காரணம். நான் மட்டும்தான் ஒரே காரணம். என்னாலதான், நான் பண்ண முட்டாள்தனத்தினாலதான் உனக்கு இந்த கஷ்டம் இல்ல அபி. நான் ஒரு முட்டாள் அபி, முட்டாள் 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 முட்டாள். எல்லா தப்பு என்னாலதான், எல்லா தப்பு என்னாலதான். கம்பீரமா சிங்கம் மாதிரி இருந்த சஞ்சீவ் இப்ப உடைஞ்சு அழற நிலைமைக்கு வந்துட்டான். பண்ண தப்ப சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அபி. நம்ம தவற விட்ட நம்ம பாப்பாவை தேடி கண்டுபிடிச்சு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் அபி. எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறேன் அபி. நம்ம பாப்பா நம்ம கிடைக்கணும்னா அதுக்கான ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கு. சஞ்சீவ் தனக்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறான். என் சஞ்சீவ் இப்படி இருக்க கூடாது. அவன் பழையபடி மாறணும். சந்தோஷமா கெத்தா கவலையே இல்லாம இருக்கணும்.